ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை நதி பார்க்கிறோம். அதனுடைய வறட்சி நிலையை பாருங்கள். இந்த மழை காலத்திலும் கூட அங்கே வைகை நதியிலே மழை ஓடுவது, நதி தண்ணீர் ஓடுவது என்பது பார்க்க முடியாத ஒரு காட்சியாக இருக்கிறது. அப்படியே ஓடினாலும் அணை திறந்தபோது ஏதோ ஒரு சில நாட்கள் அதிசயமாக தண்ணீர் ஒரு குறுகிய பகுதியில் மட்டும் ஓடும். அடுத்து அவ்வாறு நிலையை போக்க கரூரில் 2819 கோடியில் ஒரு திட்டம். அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல பரமக்குடி, கமுதி, திருவாடானை ஆகிய மிகவும் தண்ணீர் பற்றாக்குறை அதிகம் உள்ள பகுதிகளுக்கு தண்ணீர் சப்ளை செய்வதற்காக துவக்கப்பட்டு அந்த பணிகள் நீண்ட நெடுங்காலமாக நடந்து தற்பொழுது ஓரளவு பரிசோதனை மட்டத்திற்கு வந்து அது மாதிரி நேர்ந்த பரிசோதனையில் தான் இந்த ஒரு வால்வில், அதாவது வால்வுக்காக கட்டப்பட்ட ஒரு தொட்டி, வால்வுக்கு கீழே அந்த தொட்டியிலே நீர் நிரம்பி அது எல்லோருக்கும் பயன்படும் வகையில் வெளியில் செல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த வாழ்வில் இருக்கக்கூடிய கசிவுகள் தான். சாதாரணமாக வாழ்விலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மேலே பீச்சி அந்த இடத்திலே தண்ணீர் விடும். இங்கே சாதாரணமாக அந்த வால்வு ஓப்பன், அதாவது திறக்காமல் இருக்கும் பொழுதே அதில் சாதாரணமாக கசிவாக நிறைய தண்ணீர் வந்து அதுவே நிரம்பி வடிந்து அது தொட்டி முழுவதும் நிரம்பிவிட்டது. ஆனாலும் அந்த அது தண்ணீர் நல்ல தண்ணீர் என்பதனால் அதை பார்க்கும் பொழுதே மிகவும் அற்புதமாக இருக்கிறது. தற்செயலாக கோயம்புத்தூரில் இருந்த நண்பர்கள் அதை குடித்து பார்த்து புழங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் சென்ற பொழுது அவர்கள் அதனுடைய ருசியை சொன்னார்கள், நன்றாக இருக்கிறது என்று. என்னதான் இருந்தாலும் எங்கள் சிறுவாணி தண்ணீர் போல் இல்லை என்று வேற பெருமைப்பட்டு கொண்டார்கள். சிறுவாணி தண்ணீர் எவ்வளோதான் அவர்களுக்காக சப்ளை செய்யப்படுமோ. அதே கோயம்புத்தூரிலுமே சில பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிட்டது. இருந்தாலும் நமக்கு கரூரிலிருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் திட்டம் ஓரளவுக்கு முழுமை பெற்று அந்த சோதனை ஓட்டத்தில் தான் இது மாதிரி கசிவு நீர்களை நாம் காண முடிகின்றது. அந்த கசிவு நீர் அந்த வால்வை ஒட்டி கட்டப்பட்டு இருக்கக்கூடிய தொட்டி முழுவதும் நிரம்பி அதுவே வழிப்போக்கர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே சிறப்பான ஒரு தண்ணீர் தொட்டியாக இருந்து வருகிறது. கோயம்புத்தூரிலிருந்து இரவுலாம் பயணம் செய்து வந்து மீண்டும் கோயம்புத்தூர் செல்ல வேண்டிய நிலையில் இருந்த வாகன ஓட்டிகள் அங்கே இறங்கி அவர்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் முகத்தை கழுவி இருந்தபோது நான் சென்று பார்த்தேன். மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம்.